ஹாய் ஹலோ பேப்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா, நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்டா. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம் மை நேம் பேபி ஐம் சாரி. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஷார்ட் ஃபிலிம்டா. லாஸ்ட்டாக அந்த ஷார்ட் ஃபிலிமோட எண்டிங் கேட்டு யார் அழ போகிறீங்கன்னு தெரில. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது சேட் எண்டிங் தான்டா. ஒரு சின்ன கேரக்டர் இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம்ல. மொத்தம் இந்த கதையிலே 7 பேர் தான் முக்கியமானவங்க. ஃபஸ்ட்டு அதில் ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த 5 பேரோட பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பையன் பேர் இன்சோ, அப்புறம் இன்னொருத்தன் பேர் குன்னு, அப்புறம் தேர்ட் பர்சன் பேர் சியாங், அப்புறம் லாஸ்ட்டாக ஜங்கு, சியச்சின். இந்த 5 பேரும் தானே மெயின் லீடு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் யாருன்னா 2 கேங்ஸ்டர்ஸ் தான்டா. அவ்வளோதான் நம்ம கேரக்டர் இருக்கு. அப்போ நம்ம டேரெக்டாக ஷார்ட் ஃபிலிம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பையனை தான் காமிக்கிறாங்க. அவனோட 4 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து மெதுவாக நடந்து வந்துகிட்ருக்கான். இவனும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தன் தான். அந்த பையன் வரும்போது அவனோட ஃப்ரெண்டு அவன் முகத்தில் அடிபட்டிருக்கதை நோட் பண்ணுறான். இப்போ அந்த அடிபட்டிருக்கதை நோட் பண்ணுறான்னா பையன் பேர் சியாங்கு. அவன் எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கும்போது அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இன்னொருத்தன் வரான். இவன் பேர் குன்ஹோ. இப்போ குன்ஹோவும் உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு அந்த பையன்கிட்ட கேட்டுட்ருக்கான். அப்படி கேட்டுட்ருக்கும்போது அந்த அடிப்பட்ட பையனும் என்ன 4 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, நான் அங்கேருந்து வந்துட்டுருக்கும்போது நான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் தான் இருக்காங்கன்னு கையை காமிக்கிறான். உடனே இந்த ஃப்ரெண்டும் ஓடுறான். ஓடி போய் அந்த இடத்துல உள்ள எல்லாரையும் நல்லா அடித்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். பட் கொஞ்சம் நேரத்தில் அவன் நல்லா அடி வாங்கிட்டுருக்கான். இப்போ அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே வராங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் வர்றதை பார்த்து அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இப்போ அவனும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்திருப்பானா, அவன் பேர் சியச்சின். அவனுக்கு மட்டும் பயமாக இருக்கும், அதெல்லாம் அவன் ஃபைட் பண்ணாமல் இருக்கான். இப்போ அந்த 5 பேரும் நிறையா அடித்து போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு வந்துகிட்ருக்காங்க. இப்போ ஒரு கிளப்பை தான் காமிக்கிறாங்க. அந்த கிளப்புக்கு நம்ம குன்ஹோ போகிறான். ஸ்கூலில் போக ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனை விட மாட்டாங்க கிளப்புக்குள்ளே. ஸோ அவங்க உள்ள 2 பேரை அடிச்சுட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த கிளப்புக்குள்ளே ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு என்ட்ரி ஆகிறாரு. ஒரு கேங்ஸ்டர். அவர் கூடயே நம்ம குன்ஹோவும் என்ட்ரி ஆகி அந்த கிளப்பே அடித்து நொறுக்குறாங்க. அந்த கிளப்பை அடித்து நொறுக்கிட்டு அந்த கேங்ஸ்டர் அந்த கிளப்போட ஓனர்கிட்ட போய் எப்போ காசு செட்டில் பண்ணணும்னு பேசிகிட்ருக்காரு. இப்போ குன்ஹோவும் அந்த கிளப்பை அடித்து நொறுக்கிட்டு வரும்போது அந்த கேங்ஸ்டர் காசு கொடுத்து நீ எங்கள் கூட இருந்துறீங்க, கேங்கில் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் காசை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறான். இப்போ அந்த கேங்ஸ்டர் அவனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம குன்ஹோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த காசை வச்சு அன்றைக்கி ஃபுல் டேவையும் நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டு மட்டும் கொஞ்சம் சரக்கு வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. சியச்சின் அங்கேருந்து நடந்து வரும்போது பக்கத்து டைமில் உள்ள சரக்கை தட்டி விட்டுருவான். உடனே அவனுங்க சியச்சின் அடிக்க வர நம்ம ஹீரோவும் தடுத்துட்டு இருக்கான். இப்போ வேறு கேங்லேருந்து ஒரு கேங்ஸ்டர் நம்ம முன்கூக்கு ஏதோ ஒரு சிக்னல் மாதிரி காமிச்சிட்ருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் அவன் பேர் இன்சோ. நடந்து வரும்போது நம்ம குன்ஹோ ஒரு பெரிய கார்லேருந்து இறங்குறத அவன் நோட்டீஸ் பண்ணுறான். அவன் அப்படியே டிப்டாப்பாக கோட்லாம் போட்டு இறங்குறதும் பார்த்துட்ருக்கான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு ஒன்றுமே. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும்னா, நம்ம இன்சோ ஒரு கிளப்பை அடித்து உடச்சிருப்பான். அப்போ கூட வேறு கேங்கில் சேர்ந்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த கேங்ஸ்டரோட கேங்கில் அவன் சேர்ந்துட்டான். இதை கேங்ஸ்டர்னால என்ன பண்ணுவாங்க, இப்போ அது டீலிங் அப்புறம் ஃபைட்டிங்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு இடத்துல நின்று சண்டை போட்டுக்கிட்டுருக்கான். இப்போ அதே இடத்துல தான் நம்ம சியாங்கும் வேலை பார்த்துட்ருப்பான். நம்ம இன்னொருத்த சண்டை போடுறத நம்ம சியாங் பார்த்துட்டு இவனும் நல்லா இடத்துக்கு வந்துட்டான், நம்மளாம் நல்லா இடத்துக்கு வரணும், நம்ம இது மாதிரி வேறு டீமில் போய் சேரணும்னு யோசிச்சிட்ருக்கான். இப்போ அந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா உட்காந்து மறுபடியும் அதே மாதிரி சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இன்சோ தான் குன்ஹோட்ட நீ இந்த கேங்கில் இருக்குது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ளே ஃபைட் வந்துடுது. 2 பேரும் அடிச்சிட்ருக்காங்க. நம்ம குன்ஹோவை நம்ம இன்சோ அடித்து போட்டுட்டு அங்கேருந்து ஒழுங்காக நீ எங்கள் கூட வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ நம்ம சியாங் குன்ஹோ ஒரு கேங்கில் சேர்ந்துருப்பாங்க. அந்த கேங்கோட ஆப்போசிட் கேங்கில் நம்ம சியாங் போய் சேர்றான். அந்த கேங் லீடரும் நம்ம சியாங்க்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாரு. அது என்ன ஒர்க்குன்னா, ஃபஸ்ட்டு குன்ஹோ ஒரு கிளப்பை அடித்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்கள்ல. இப்போ அந்த கிளப்பை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொன்னதுனால நம்ம சியாங் 4-5 பேரோட சேர்ந்து அந்த கிளப்பை அடித்து மறுபடியும் அவங்க கண்ட்ரோலுக்கே கொண்டு வரான். இப்போ நம்ம குன்ஹோ நம்ம சியாங்கிட்ட எதுக்கு நீ அந்த கேங்ஸ்டர் கூடலாம் சேர்ந்து இப்படி ஒர்க் பார்க்குற அதெல்லாம் பார்க்காதுன்னு சொல்லும்போது நம்ம சியாங் தான் இது எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுவேன், அதுக்கு
நீ யாருன்னு கேட்டு நம்ம சியாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். இப்போ இந்த 2 கேங் லீடரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சியாங்கோட கேங் லீடர் தான் கேட்குறான் அந்த இன்னொரு கேங் லீடர்கிட்ட, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆகிட்டான், இந்த பிரச்சனைலாம் நிறுத்திக்கலான்னு. அந்த ஃபஸ்ட்டு குன்ஹோவோட கேங் லீடரும் நான் அவங்க ஒருத்தனை கொன்னதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனும் இது பர்சனல் மேட்டர் நீங்களே பார்த்துக்கொண்டு அந்த 2வது கேங் லீடர் சொல்லிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த கேங் லீடர் நம்ம சியாங்கிட்ட பணத்தை கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அந்த ஃபஸ்ட்டு கேங் லீடரை நம்ம வச்சுக்கக்கூடாது, அவனை கொண்டுட்டு வந்துடு அப்படின்னு ஒரு ஒர்க்கை கொடுக்குறாரு. நம்ம சியாங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ அந்த 2 கேங் லீடரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப் பேசியிருப்பாங்க. அதுக்குள்ளே எதுக்கு அவனை கொல்லணும்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கேங் லீடருக்கு சியாங்கை பிடிக்காது, செகண்ட் கேங் லீடருக்கு குனுவை பிடிக்காது. இவங்க பிளான் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் கேங் லீடர் சியாங்கையும் செகண்ட் கேங் லீடர் குனுவையும் கொண்டுட்டு அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம் தான். இது தெரியாமல் நம்ம சியாங்கும் அங்கே போய் அவனை கொல்லலான்னு பிளான் போட்டுட்டு கரெக்டாக அவனை கொல்லலான்னு போகும்போது அந்த கேங் லீடர் அவனை பிடிச்சி லாக் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கர ஃபைட்டே நடக்குது. ஆனால் அந்த கேங் லீடர் நம்ம சியாங்கை கொண்டுடுறான். நம்ம சியாங்கை கொண்டுட்டு ஒரு பையில் போட்டு 2 பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து குன்ஹோ அந்த இடத்துக்கு வரான். செத்து போனது தான் ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு போகிறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அந்த சியாங்கோட அஸ்தியை தண்ணியில் கரைச்சிட்டு இருக்காங்க. இது குன்ஹோ பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. உடனே இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கேங்லீடரோட இடத்துக்கு போகிறான். போயிட்டு அங்கே போய் செம்மையாக ஃபைட் பண்ணுறான், எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனால் முடியாமல் அவனும் அங்கே அடி வாங்க ஆரம்பிச்சிடுறான். அவன் முகமெல்லாம் ஒரே காயமாக இருக்குது. இப்போ அவன் அடி வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அவனோட மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்தோன்னே அந்த ஃபஸ்ட்டு சீனில் அவன் சண்டை போடும்போது சிரிச்சிருப்பான், அதே மாதிரி சிரிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒரு கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடலாம். இதை பார்த்துட்டு அவங்க மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோவம் அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிஹெச்சின் மட்டும் அப்படியே அமைதியாக நிற்கிறான். அவனுங்களும் செம்மையாக ஃபைட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் அவனுங்களே முடியாமல் அந்த ஒருத்தரையாக கொண்டுடுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக சிஹெச்சின் மட்டும் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த ஃபோனை அட்டன் பண்ணலான்னு போகிறதுக்கு முன்னாடி அவன் இறந்துடுறான். இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க 5 பேர் சேர்ந்து எடுத்த மட்டும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை அப்படியே எரிச்சிட்டு அந்த செத்து போன 4 பேரையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே எரிச்சிட்டு அவங்களோட எந்த அடையாளமும் இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. கடைசியாக அந்த 5 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ஃபோட்டோ மட்டும் எரியுது. அவ்வளோதாண்டா அந்த ஷார்ட் ஃபிலிம் ஓவர் ஆகிட்டு. அதோட என் வாய்ஸில் கேட்டதுனால உங்களுக்கு அழுக வந்திருக்காம கூட மேபி இருக்கலாம். ஏன்னா நான் அதை திரும்பி கேட்டேன், என் வாய்ஸ் கேட்டு எனக்கே அழுக வரல. பட் ஆனால் அது ஒரிஜினல் விஷயம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும்டா. அதோட இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட ப்ளீஸ்டா கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. உங்கள் கமெண்ட்லாம் எனக்கு அவ்வளோ பொக்கிஷம் மாதிரி. நீங்கள் சின்னதாக பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு அவ்வளோ முக்கியம். நீங்கள் ரிக்வெஸ்ட் எடுத்தும் கேளுங்க. பட் நம்ம சேனலில் பிஎல் கனெக்ட் இப்போ போடுறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக ஷார்ட்ஸ் எடிட் கேளுங்க, நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன்டா. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்னி ஸ்ரீ. பாய் காய்ஸ். நான் மறுபடியும் இன்னொரு ஷார்ட்ஸ்லையோ ஏதாவது ஒரு வீடியோவில் சந்திப்போம்டா.